நேரம் மற்றும் நிலையில் அடுத்த கணக்கு பார்க்கலாம். ரவி ஒரு வேலையை 60 நாட்களில் முடிப்பார். ஆனால் கவியின் உதவியுடன் அந்த வேலையை அவர் செய்தால் 15 நாட்களில் முடிப்பார் எனில் கவி மட்டும் அந்த வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார் கொடுத்துருக்காங்க. இப்போ ரவி வந்து ஒரு வேலையை 60 நாள் முடிக்கிறார். இப்போ ரவி வந்து ஒரு வேலையை 60 நாள் முடிக்கிறார். எத்தனை முடிக்கிறாரு? 60 நாளில் முடிச்சுறாரு. அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கவியின் உதவியுடன் அந்த வேலையை அவர் செய்தால் 15 நாட்களில் முடிப்பாங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரவியும் கவியும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்தா 15 நாள் முடிக்கிறாங்க. எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 15 நாளில் முடிச்சுறாங்க. அப்போ ரவி ப்ளஸ் கவி 2 பேரும் சேர்ந்து பார்த்தா அந்த வேலையை 15 நாள் முடிக்கிறாங்க. எத்தனை நாள்? 15 நாள் முடிக்கிறாங்க. அடுத்த நம்ம என்ன பார்க்கணும்? இவங்க செஞ்ச மொத்த வேலையை பார்க்கணும். மொத்த வேலையை பார்க்க என்ன செய்யணும்? எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் பார்க்கணும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இது ரெண்டில் எது பெரிய நம்பர் பார்க்கணும். அப்போ 60 தான் பெரிய நம்பர். இந்த 60 வந்து இந்த சின்ன நம்பர் 15 டிவைடாக தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஆகுது. அப்போ 60 தான் இதுக்கு எல்சிஎம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த பெரிய நம்பர் சின்ன நம்பரால் டிவைட் ஆகலை, அப்போ என்ன செய்யணும் கேட்பீங்க. அப்போ என்ன செய்யணும்? இந்த பெரிய நம்பரை 2ஆல் பெருக்கணும். பெருக்கி வர ஆன்சரை இந்த சின்ன நம்பரால் டிவைடாக தான் பார்க்கணும். அப்போயும் ஆகலட்டா அடுத்த பெரிய நம்பரை 3ஆல் பெருக்கணும். பெருக்கி வர ஆன்சர் இந்த சின்ன நம்பரால் டிவைடாக தான் பார்க்கணும். அப்போ இல்லாட்டா என்ன செய்யணும்? நம்ம நார்மல் எல்சிஎம் மெத்தட் டானா ஒத்துன்னு போயிடணும். ஆனால் இந்த கணக்கை பொறுத்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே கிடச்சிருச்சு. இப்போ 60 தான் என்னது மொத்த வேலை. இதுக்கு எல்சிஎம் அதுதான். இந்த மொத்த வேலை என்ன செய்ய போகிறோம்? 60 ஆப்பிள் எடுத்துக்குவோம். இப்போ 60 ஆப்பிள். இந்த 60 ஆப்பிள வந்து ரவி வந்து 60 நாள் சாப்பிட்றாரு. அப்போ ஒரு நாள் எத்தனை சாப்பிட்ருப்பாரு? அப்போ 60/60 போட்டால் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. அதே 60 ஆப்பிள ரவியும் கவியும் சேர்ந்து 15 நாள் சாப்பிட முடிக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் எத்தனை சாப்பிட்ருப்பாங்க? இப்போ 60/15 போட்டால் ஒரு நாளைக்கு 4 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாங்க. எத்தனை? 4 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ரவியும் கவியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 ஆப்பிள் சாப்பிட்றாங்கடா. அப்போ கவி மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்ருப்பாரு? ரவி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்ருக்காரு. அப்போ ரவியும் கவியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 ஆப்பிள் சாப்பிட்ருக்காங்க. அப்போ 4 - 1 போனால் தான் 3 ஆப்பிள் கவி சாப்பிட்ருப்பாரு. அப்போ கவி வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்ட ஆப்பிள் 3 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. 3 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. எத்தனை ஆப்பிள்? 3 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. நம்மளுக்கு கணக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கவி மட்டும் அந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாள் முடிப்பேன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் சாப்பிட்ற ஆப்பிள் எத்தனை இருக்குது? 60 ஆப்பிள் இருக்குது. எத்தனை ஆப்பிளுக்கு? 60 ஆப்பிள் இருக்குது. கவி மட்டும் ஒரு நாளைக்கு தான் சாப்பிட்றாரு, 3 ஆப்பிள் சாப்பிட்றாரு. அப்போ 60/3 போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து 20 நாளில் அந்த வேலையை முடிச்சுருவாரு. 20 நாளில் அந்த வேலையை கவி முடிச்சுருவாரு. நேரம் மற்றும் நிலையில் அடுத்த கணக்கு பார்க்கலாம். காளி, ராஜா மற்றும் முருகன் ஒரு வேலையை முறையே 4, 6 மற்றும் 12 நாட்களில் முடிப்பார்கள் எனில் மூவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ காளி வந்து ஒரு வேலையை வந்து 4 நாளில் முடிக்கிறார். காளி வந்து ஒரு வேலையை வந்து 4 நாளில் முடிக்கிறார். எத்தனை நாள் முடிக்கிறார்? 4 நாளில் முடிச்சுறாரு. அதே வேலையை வந்து ராஜா வந்து 6 நாளில் முடிக்கிறாரு. எத்தனை நாள் முடிக்கிறாரு? 6 நாளில் முடிக்கிறாரு. ராஜா வந்து அதே வேலையை 6 நாள் முடிக்கிறாரு. எத்தனை நாள்? 6 நாளில் முடிச்சுறாரு. அதே வேலையை முருகன் வந்து 12 நாள் முடிக்கிறார். எத்தனை நாள் முடிக்கிறாரு? 12 நாளில் முடிக்கிறாரு. முருகன் 12 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இவங்க செஞ்ச மொத்த வேலையை பார்க்கணும். மொத்த வேலையை பார்க்க என்ன செய்வோம்? எல்சிஎம் பார்ப்போம். எல்சிஎம் எப்படி பார்ப்போம்? அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இல்லை இது பெரிய நம்பர் பார்க்கணும். 12 தான் பெரிய நம்பர். இந்த பெரிய நம்பர் வந்து மற்ற 2 சின்ன நம்பரால் டிவைடாக தான் பார்க்கணும். அப்போ 4ஆலையும் டிவைட் ஆகும் 12, 6ஆலையும் 12 டிவைட் ஆகும். அப்போ 12 தான் இதுக்கு எல்சிஎம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்போ பெரிய நம்பர் மற்ற 2 நம்பரால் ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் ஆகலை, அப்போ என்ன செய்யணும் பார்க்க உங்களுக்கு தோணும். அப்போ அந்த பெரிய நம்பரை 2ஆல் பெருக்கணும். பெருக்கி வர ஆன்சர் வந்து மற்ற 2 சின்ன நம்பரால் டிவைடாக தான் பார்க்கணும். அப்போயும் ஆல்ரெடி என்ன செய்யணும்? இந்த பெரிய நம்பரை 3ஆல் பெருக்கணும். பெருக்கி வர ஆன்சர் மற்ற 2 நம்பரால் டிவைட் ஆகணும். அப்படியாட்ட என்ன செய்யணும்? நம்ம நார்மல் எல்சிஎம் மெத்தட் டானா ஒத்துக்கு போயிடணும். ஆனால் நம்மளுக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே கிடச்சிருச்சு. இப்போ 12 தான் இதுக்கு எல்சிஎம், 12 தான் இதுக்கு மொத்த வேலை. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? மொத்த வேலையை 12 ஆப்பிள் எடுத்துக்குவோம். இந்த 12 ஆப்பிள் வந்து காளி வந்து 4 நாள் சாப்பிட்டு முடிக்கிறாரு. ஒரு நாள் எத்தனை சாப்பிட்ருப்பாரு? இப்போ 12/4 போட்டால் ஒரு நாளைக்கு 3 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. எத்தனை ஆப்பிள்? 3 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு.
அதே 12 ஆப்பிள ராஜா வந்து 6 நாள் சாப்பிட்றாரு. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவாரு? இப்போ 12/6 போட்டால் ஒரு நாளைக்கு 2 ஆப்பிள் சாப்பிட்டுருப்பாரு. எத்தனை? 2 ஆப்பிள் சாப்பிட்டுருப்பாரு. அதே 12 ஆப்பிள முருகன் வந்து 11 நாள் சாப்பிட்றாரு. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவாரு? 12/12 போட்டால் ஒரு நாளைக்கு 1 ஆப்பிள் சாப்பிட்டுருப்பாரு. எத்தனை? 1 ஆப்பிள் சாப்பிட்டுருப்பாரு. இப்போ காளி வந்து ஒரு நாளைக்கு 3 ஆப்பிள் சாப்பிட்றாரு. ராஜா ஒரு நாளைக்கு 2 ஆப்பிள் சாப்பிட்றாரு. முருகன் வந்து ஒரு நாளைக்கு 1 ஆப்பிள் சாப்பிட்றாரு. இப்போ 3 சேர்ந்து சாப்பிட்டா ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவாங்க? இப்போ 3 + 2 + 1 = 6 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. எத்தனை? 6 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க 3 சேர்ந்தா அந்த வேலையை எத்தனை முடிவுங்கிறாங்க. இப்போ மொத்தம் சாப்பிட ஆப்பிள் எத்தனை இருக்குது? 12 ஆப்பிள் இருக்குது. எத்தனை? 12 ஆப்பிள் இருக்குது. இப்போ 3 சேர்ந்து சாப்பிட்டா ஒரு நாள் எத்தனை சாப்பிடுவாங்க? 6 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. அப்போ 12/6 அடிச்சு கொடுத்தா ஆன்சர் வந்துடும். இப்போ டிவைட் 12/6 1 6 2 12. அப்போ 2 நாட்களில் அந்த வேலையை 3 சேர்ந்து முடிப்பார்கள். நேரம் மற்றும் வேலையில் அடுத்த கணக்கு பார்க்கலாம். மணி மற்றும் ராணி ஒரு வேலையை முறையே 6 மற்றும் 5 நாட்களில் முடிப்பார்கள். ஆனால் வாணியின் உதவியுடன் அந்த வேலையை அவர்கள் செய்தால் 2 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் வாணி மட்டும் அந்த வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார் கொடுத்துருக்காங்க. இப்போ மணி வந்து ஒரு வேலையை வந்து 6 நாளில் முடிக்கிறாரு. மணி ஒரு வேலையை 6 நாளில் முடிச்சுறாரு. அதே வேலையை வந்து ராணி வந்து 5 நாளில் முடிக்கிறாங்க. எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 5 நாளில் முடிச்சுறாங்க ராணி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வாணியின் உதவியுடன் அந்த வேலையை அவர்கள் செய்தால் 2 நாட்களில் முடிக்கின்றனர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்னன்னா மணி ப்ளஸ் ராணி ப்ளஸ் வாணி 3 சேர்ந்து பார்த்தா அந்த வேலையை 2 நாளில் முடின்னு இருக்காங்க. அப்போ மணி ப்ளஸ் ராணி ப்ளஸ் வாணி 3 சேர்ந்து பார்த்தா அந்த வேலையை 2 நாளில் முடிஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? இவங்க செஞ்ச மொத்த வேலையை பார்க்கணும். மொத்த வேலையை பார்க்க என்ன செய்வோம்? எல்சிஎம் பார்ப்போம். இப்போ எல்சிஎம் பார்க்க என்ன செய்வோம்? இங்கே 6 5 2 வந்திருக்கு. இங்கே அவர் தானே 6 5 2 வந்திருக்கு. 5 வந்ததுனால எல்சிஎம் எப்பவுமே கடைசி இலக்கம் 1 5ல் முடியணும், இல்லாட்டா முதல் 1 5ல் முடியணும், இல்லைனா 0ல் முடியணும். அடுத்து நம்மளுக்கு மற்ற 2 ரூபா பாருங்களேன். மற்ற 2 நம்பர் ரெட்டப்படையில் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக எல்சிஎம் வந்து கடைசி இலக்கம் 0ல் தான் முடியணும். இப்போ 0 முடிய என்ன செய்யணும்? இப்போ முதல் வந்து இதில் எது பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 6 தான் பெரிய நம்பரு. இந்த 6 வந்து எதோட பெருக்கம் போல கடைசி இலக்கம் 0 வரும். 1 5ஆல் பெருக்கம் போல 0 வரும், இல்லைனா 10ஆல் பெருக்கம் போல 0 வரும். இப்போ முதல் 5ஆல் பெரிய போகும். 6 5 30. இந்த 30 வந்து 5ஆலே டிவைட் ஆகும், 2ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ இதுக்கு எல்சிஎம் 30 தான். இதுக்கு எல்சிஎம். ஒருவேளை அவங்களுக்கு வந்து 30 வந்து மற்ற 2 நம்பர் டிவைட் ஆகலை அப்படின்னு இருந்துச்சுன்னா முதல் 5ஆல் பெருக்கம் வரக்கூடிய ஆன்சர் வந்து மற்ற 2 நம்பரால் டிவைட் ஆகலை அப்படின்னா முதல் அடுத்து 10ஆல் பெருக்கணும். அப்படி விளையாட்டா அடுத்து 15ஆல் பெருக்கணும். அடுத்து என்ன பண்ணுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே வந்துருச்சு. அப்போ 30 தான் இதுக்கு மொத்த வேலை. எல்சிஎம் இது தான். இப்போ மொத்த இப்போ எப்படி எடுத்துக்குவோம்? 30 ஆப்பிள் எடுத்துக்குவோம் மொத்த வேலையை. 30 ஆப்பிள் வந்து மணி வந்து 6 நாள் சாப்பிட்டு முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாள் எத்தனை சாப்பிட்ருப்பாரு? அப்போ 30/6 போட்டால் ஒரு நாளைக்கு 5 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. எத்தனை? 5 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. அதே 30 ஆப்பிளை வந்து ராணி வந்து 5 நாள் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் எத்தனை சாப்பிட்ருப்பாங்க? இப்போ 30/5 போட்டால் ஒரு நாளைக்கு 6 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாங்க. 6 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாங்க. அடுத்து அதே 30 ஆப்பிளை ராணி மணி வாணி 3 சேர்ந்து சாப்பிட்டா 2 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்ருப்பாங்க? 30/2 போட்டால் ஒரு நாளைக்கு 15 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாங்க. எத்தனை? 15 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்து என்ன செய்யணும்? இப்போ இதில் வாணி மட்டும் எத்தனை சாப்பிட்டு கேட்கணும். இப்போ மணி ராணி வாணி 3 சேர்ந்து சாப்பிட்டா 15 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. அப்போ வாணி மட்டும் எத்தனை ஆப்பிள் சாப்பிட்டு பார்க்கணும். அப்போ மணி வந்து ஒரு நாளைக்கு 5 ஆப்பிள் சாப்பிடுவார், ராணி வந்து ஒரு நாளைக்கு 6 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. அப்போ 2 சேர்ந்து சாப்பிட்டா எத்தனை சாப்பிடுவாங்க? 5 + 6 எவ்வளவு? இப்போ மொத்தம் 11 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. எத்தனை ஆப்பிள்? 11 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? வாணி மட்டும் சாப்பிட எத்தனை தேவைப்படும்? அப்போ மணி ப்ளஸ் ராணி ப்ளஸ் வாணி 3 சேர்ந்து சாப்பிட்டா எத்தனை சாப்பிட்றாங்க? 15 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. ஆனால் நம்மளுக்கு மணியும் ராணியும் சேர்ந்தா மொத்தம் 11 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. அப்போ 15ல் 11 எத்தனை? இப்போ வாணி கிடச்சிரும். வாணி
ஈக்குவல் டு இப்போ 4 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. யார்? வாணி வந்து 4 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு கணக்கு என்ன கேட்டிருக்காங்கடா, வாணி மட்டும் அந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாள் முடியும்னு கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தம் சாப்பிடுற ஆப்பிள் எத்தனை இருக்குது? 30 ஆப்பிள் இருக்குது. எத்தனை ஆப்பிள்? 30 ஆப்பிள் இருக்குது. ஆனால் அதில் வாணி வந்து ஒரு நாளைக்கு 4 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. அப்போ 30/4 போட்டிங்கன்னா ஒரு நாள் நாங்கள் 7 நாங்கள் 28, மீதம் 2 இருக்குது. அப்போ 2/4. இதை இன்னும் மறுபடியும் சுருக்கலாம். அப்போ 7 1/2 நாட்களில் வாணி அந்த வேலையை முடிப்பாங்க.